எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆதித்யா. ஃபீல் மை லவ் படத்தோட பேர் ஃபீல் மை லவ். இப்போ இன்றைக்கி ஷூட் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது ஒரு அருமையான டீம். இங்கே வந்து இது எல்லாத்தையும் வந்து பீப்புளுக்கு ரீச் பண்ண எல்லோரும் பார்க்கக்கூடிய இது ஒரு கண்டிப்பாக. அதோட என்னோடய போர்ஷன்ஸ்லாம் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி விஷயம் இருக்குது. அதை சொல்ல என்னை அலோவ் பண்ணல எதனால் அப்படின்னு, அதனால் மறைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ப்ரெசன்ட் மீடியா உங்களால் மட்டும்தான் முடியும். இதை கொண்டு போய் சேர்த்தீங்க பீப்புளுக்கு அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லோரும் படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். வந்த ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஆயிரா. ஸோ எங்கள் படம் ஃபீல் மை லவ் ஒரு ராஜ் சொன்ன மாதிரி ஃபேண்டசி, லவ், இமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது எங்கள் படத்தில். ஸோ ஜென்சிக்கான ஒரு லவ் ஸ்டோரி, லவ் ஃபெயிலியர் எல்லாமே சொல்லலாம். ஒரு ஆக்சுவலி எங்கள் படத்தில் எல்லாரும் ஹீரோஸ், ஆனால் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம் கூடன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இது உங்களை தரலி என்டர்டெயின் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. ஃபீல் மை லவ் அந்த ஆல்ரெடி அது ஒரு சாங்கே இருக்கு. ஏதாவது நீங்க பர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா இல்லை அது எப்படி? அது தேவையில்லையே. எங்களோட சப்ஜெக்ட்டுக்கு இந்த கதை தேவைப்பட்டுச்சு. என்னென்னா ஆரியா படம் கூட தெலுங்கு நான் தான் பெங்களூர் பண்ணேன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ தில்ராஜ் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது பற்றி தேவையில்லை. என்னென்னா அந்த சாங் எடுத்திருக்கோம்னா அந்த சாங்குக்கும் படத்துக்கும் தேவையானதுனால தான் போட்டோம். அதுதான் நீங்கள் வந்து விண்டேஜ் சாங் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ட்ரெண்டாகவே போயிருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்க? ஐடியா வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பேசணும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் சாங் ஒன்று யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணுறது எவ்வளோ ரேட்டெல்லாம் பேசினதுக்கப்புறம் தலை சுற்றிருச்சு. அதனால் வேண்டாம், அதனால் ஓனாவே பண்ணிக்கலாம்னு விட்டாச்சு. ஒரு இது 100 நாள் கடந்து போயிட்டு இருக்கு. இந்த 100 நாளோடைய அந்த ஆட்சியை வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுக்கு ஓகேவா இருக்கா? நல்ல விதமாக தான் பார்த்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து நிறைய டைவர்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அந்த அளவுக்கு பைசா செலவு பண்ணாமல் ஃபேவர் பண்ணுறதா எல்லாம் ஷூட்டிங்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கா? அதை பற்றி ஏதாவது வச்சுருக்காங்க? பிரதர், ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு கேட்குறீங்களா? நல்லாவே சேஞ்ச் இருக்குது பிரதர். எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. ஆக்சுவலாக ஷூட் பண்ணுறப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சது. அதான் நாங்களாம் கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப நல்லதாகவே நடந்தது. அதனால் நான் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாக நடந்தது. நாங்கள் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா பார்த்திபன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நெக்ஸ்ட்டு விஜய் சேதுபதி சார் அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஆரியா சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ.